ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது கோலம் பால விநாயகர் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதுக்கு உங்களுக்கு 14 புள்ளி மேலே 10 வரிசையில் போடணும். நேர் புள்ளி தான் இது. விநாயகருடைய வாகனம் மஞ்சரம் இருக்குது. இது எப்படி போடுறதுன்ட்டு இப்போ காட்டுறேன். முதல்ல 14 புள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள், 14 புள்ளி. இது 10 வரிசை வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 14 புள்ளியும் 10 வரிசைக்கு வச்சாச்சு. இப்போ முதல்ல நம்ம 4 மூலையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம்னா நடுப்புற பிள்ளையார் போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி போடுறதுன்ட்டு இப்போ காட்டுறேன். பூ மாதிரி போட்டோம். இந்த முனையில் இந்த சைடில் இது ஒரு விதமான பூ. இது ஒரு மாதிரி. இங்கே கீழே போடுறது. அவுட்லைன் ஃபுல்லாக போட்டோம்னா நம்ம நடுப்புற போட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், 4 மூலையும் போட்டோம் இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கிரீடத்துக்கு போடலாம். இந்த லாஸ்ட்டு முடித்தோம் இல்லைங்களா, அது பக்கத்து இதுலேருந்து இது திலகம் போட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி. இப்போ இது காது. இந்த சைடும் காது வரும். இந்த பிள்ளையார் சைடாக இருக்கிறதுனால கிராஸாக தர்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ இது தும்பிக்கு வர்றது. தும்பிக்கையில் லட்டு வச்சுக்கிற மாதிரி. இப்போ இந்த 4 புள்ளி வருது இல்லையா, அங்கே பொட்டு வச்சிட்டோம். இதுக்கு கண் போட்டுடலாம். நான் தந்தம் போடல, பால விநாயகர்னால அப்படியே சும்மா வாய் மட்டும் போட்டு விட்றேன். இப்போ இது கை போடணும். இங்கே கையில் குச்சி மாதிரி வச்சுட்டுருக்காரு. அது பூ.
அது சென்ட்ரு புள்ளி பார்த்து நீங்கள் அப்படியே எது ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ கை விரல் பாருங்கள். இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். முகத்தில் இந்த கிரீடம் நம்ம வந்து கலர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் கொடுத்துக்கலாம். கண், வாய், பால விநாயகர்னால தந்தெல்லாம் போடலை. தும்பிக்கையில் லட்டு வச்சுருக்காரு. கையில் பூ பிடிச்சின்னு இருக்காரு. இன்னொரு கையில் ஒரு இது மாதிரி வச்சுருக்காரு. இது வந்து நகை, இந்த நெக்லஸ் மாதிரி போட்டிருக்கோம். இது துண்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு துண்டு பறக்கிற மாதிரி இருக்குது. இது வேஷ்டி கட்டிட்டு கால். இது வந்து மூஞ்சரு, விநாயகருடைய வாகனம். ஈஸி தான் இது போடுறதுக்கு. எப்படி ஒரு புள்ளிக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இது வந்து காது. நம்ம தேவைன்னாக்கா இந்த புள்ளிண்ட சும்மா தந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம். நான் தேவையில்லைன்னு விட்டுட்டேன். விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா, அதனால் இந்த கோலம் போடலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.